வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நேற்று பாபா பாஸ்கர் மாஸ்டர் குக் வித் கோமாளி ஷோவில் செஞ்ச கேழ்வரகு பீஸா அல்லது மல்டிமில்லட் பீஸா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 3/4 கப் தினை அரிசி, 3/4 கப் கம்பு, 1 கப்பு ராகி. இது கேழ்வரகு பீஸாங்கனால நான் ராகி அதிகமாக சேர்த்துருக்கேன். இது நல்லா 4-5 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 ஆனியன், அப்புறம் 5-6 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் நான் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் சேர்த்து இந்த தக்காளி விழுதை நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இதை சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவி தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சாஸ்க்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறமா இந்த டேஸ்ட் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், இதெல்லாம் சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். கொஞ்சமாக நீங்கள் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா பீஸா சாஸ் பதத்துக்கு வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் மிக்சட் ஹர்ப்ஸ், பீஸா சாஸ்க்கு தேவையான ஹர்ப்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பீஸா சீசனிங் ஹர்ப்ஸ்னே இருக்கும். அது இல்லைன்னா நீங்கள் ஆரிகானோ அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டே இருங்க. அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பம் போல் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சாஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஊற வச்ச மில்லட்ஸ் எல்லாமே இப்போ நல்லா 1/2 hour ஆனது நான் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம பீஸாக்கு தேவையான மில்லட் மாவு ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல் சூடானதும் உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்கள் அந்த மாவை ஊற்றிக்கலாம். ஒரு ஊத்தாப்பம், குட்டி ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா சீக்கிரம் வேகாது. கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன், இல்லைன்னா வேகாது. நீங்கள் குக்கிங் ஆயில் கூட ஆட் பண்ணி நீங்கள் தோசை வார்த்தை எடுத்துக்கலாம். இப்போ பீஸா சாஸ் நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் பீஸா சாஸ் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் டொமேட்டோ கெச்சப் மட்டும் போடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு சாஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இப்போவே சாப்பிடணும் போல இருக்கு. டாப்பிங்ஸ் நம்ம இஷ்டம் போல் நீங்கள் என்ன காய்கறி இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், ஸ்வீட் கார்ன், பேபி கார்ன், அப்புறம் ஆனியன், டொமேட்டோ, மஷ்ரூம்ஸ், எது வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ரிசில் பண்ணிக்கிறேன் நான். டாப்பிங்ஸ்க்கு சின்னதாக ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன்ஸ் கொஞ்சமும் கேப்சிகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட என்ன கலர் கேப்சிகம் இருந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாமே நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். இப்போது பெங்களூர் டொமேட்டோ யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். ஸ்வீட் கார்ன் நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸ்வீட் கார்ன் டாப்பிங் ஆட் பண்ணியாச்சு. மொசரெல்லா சீஸ் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ராசஸ்டு சீஸ் இருந்தால் நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் பீஸா சீசனிங் என்ன மிக்சட் ஹர்ப்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆரிகானோ இருந்தால் அதை மட்டும் கூட ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க. சீஸ் எல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஹெல்தியான மில்லட் பீஸா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப குட்டியாக க்யூட்டாக டெம்டிங்காக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.